எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு பூரண நம்பிக்கையோடும் உயர்ந்த எண்ணத்தோடும் பக்தி பெருக்கான நல்ல உணர்வுகளை தன் நெஞ்சிலே கொண்டு கருப்பசாமியை பார்த்து விட்டால் நம்முடைய எண்ணங்களெல்லாம் கருத்துக்களெல்லாம் நிறைவேறும் என்ற ஆனந்தமான உணர்வுகளோடு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் நெஞ்சுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் ஈடேறி நீங்கள் என்னாலும் புனிதமான நிம்மதியை அடைந்து ஆனந்தமடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பழங்காலத்தில் கோவில் வழிபாடுகளில் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மௌனத்துக்குரிய அறிகுறிகள், அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய விளக்கங்கள். ஒரு நண்பர் அதற்கு முன்னால் கோவிலுக்கு போகும்பொழுது வீட்டிலேருந்து புறப்பட்டால் கோயிலுக்கு போயிட்டு வர பேசவே மாட்டார். அவரை 2 பேர்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போகும்பொழுது அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஆனால் வரும்பொழுது எல்லார்ட்டையும் பேசிக்கிறார். ஏன் போகும்பொழுது அவர் பேசலை? யாரை பார்த்தாலும் பார்க்காம மாதிரி அப்படி புன்னகை வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட அசைக்காமல் நேராக கோயிலுக்கே போயிருந்தார, என்ன காரணம் அப்படின்னு ஒரு நாள் கேட்கணும் அப்படி நினச்சி அவரை கூப்பிட்டு கேட்டாங்க. ஐயா, நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிய, ஆனால் வரும்பொழுது எல்லார்கிட்டையுமே கலகலப்பாக பேசிக்கிட்டே வாரீங்க. இந்த கோயிலில் போய் அடைவது வரை இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் யார்கிட்டையும் பேசலையே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அருமையாக சொன்னார். ஒவ்வொரு நாள் இரவிலும் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து தூங்குவது வழக்கம். காலையில் எழுந்தவுடன் குளித்து கடமைகளை முடித்துவிட்டு என் உள்ளத்திலே நான் எதையெல்லாம் நினைத்து நிறைவேற வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனை நினைவுகளையும் எந்த சலனம் இல்லாமல், எந்த சிதறல் இல்லாமல் உறுதியான உணர்வோடு கொண்டு போய் பகவான்கிட்ட செலுத்திட வேண்டும் எந்த லட்சியத்தை என் மனத்தில் வச்சுருக்கேன். இடையில போகும்போது ஒருவன் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், பொறாமை உடையவன் வருவான், எல்லா எண்ணங்கள் உடையவனும் இடையில் நம்மளை சந்திப்பான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய மனம் பேதளித்து விட்டால் நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய செய்தியை முழுமையாக சேர்க்கிறதுக்கு இடைஞ்சலாயிரும் என்று நினைத்து தான் நான் மௌனமாக ஒரே மனதோட நேராக கோயிலில் போய் தரிசனத்தை பண்ணிவிட்டு அவர்கிட்ட என் பிரச்சனைகளை ஒப்படைச்சிட்டு வரும்பொழுது நான் பேசிட்டு வரேன்னு சொன்னார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, கோயிலுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தெய்வத்தின் சிந்தனையோடவே வந்துடணும், பூரணமான உணர்வுகளோடவே வந்துடணும், ஒருநிலைப்பட்ட மனதோடவே வந்துடணும். இடைப்பட்ட மனிதர்களுடைய கருத்துக்கள், சிதறல்கள், இவைகளெல்லாம் நம்ம போய் ஆழ்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்முடைய நிம்மதிக்கு அது இடைஞ்சல் தரக்கூடியதாக மாறிடும். அதனால தான் பெரியவங்க தெய்வத்தை வழிபடுவதற்கு மௌனத்தை கடைபிடி, மன அடக்கத்தை நீ கடைபிடித்துக்கொள், இவைகள்லாம் உன்னுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற உணர்த்தலை நமக்கு பக்தி நெறிக்கு நமக்கு வழிகாட்டினாங்க. அதே மாதிரி இந்த மௌனத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னு சொன்னால், மௌனமாக இருக்கும் பொழுது வார்த்தை அடங்கிரும், மனசு அடங்கிரும், உணர்வு அடங்கிரும். இவைகளெல்லாம் அடங்கும் பொழுது வெளியில் பேச வேண்டியது பூரா உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு வருவோம். உள்ளுக்குள்ளே வாய் திறந்து பேசாட்டிலும் மனதால் பேசிக்கிட்டு வருவோம். இந்த மனதால் பேசும் பொழுது அது யார்கிட்ட பேசுகிறோம்? நம்முடைய ஆத்மாட்ட பேசுகிறோம். இந்த ஐம்புலன்களுடைய உபாசனை புறாவும், ஐம்புலன்களுடைய சிந்தனை புறாவும் எதுக்குள்ளே போகுது? இந்த ஆத்மாவை போய் அடையுது. இந்த ஆத்மாவை போய் அடைந்த உடனே அது நிறைவேறதுக்கு இறை தூதாக மாறிவிடும். அதனால் இந்த மௌனமும் தேவைப்படுது. அப்படிங்கிறது தான் நம்முடைய மகான்கள் தவம் இருக்கும் பொழுது யார்கிட்டையும் பேசாமல் மௌனமாக இருந்தாங்க. தவத்தை கலைத்து விடாதே என்று சொல்லி தன் அடக்கத்தோடு இருந்தாங்க. எத்தனையோ அசுரர்கள் மகாமுனிவர்கள் தவம் இருக்கும் பொழுது இடைஞ்சல் பண்ணவங்களாம் உண்டு. நீங்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற அருமையான நூல்களில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் விஸ்வாமித்திரர் ஒரு வேள்வி நடத்தி
அருமையான ஒரு யாகத்தை நடத்துவார். அதில் அவர் தவநிஷ்டையோடு செய்கிற பொழுது மாரீசன் சுபாகுன்னு சொல்லி 2 அசுரர்கள் வந்து அந்த வேள்வியவும் தவத்தையும் கலைக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. இந்த இடைஞ்சல் நமக்கு ஆகாது என்று நினைத்து அவர் போய் உடனே இணைஞ்சார்னா அயோத்தி மாநகரத்துக்கு போய் ஸ்ரீராமரை தன் துணைக்கு சேர்த்து இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க 2 பேரையும் தன்னுடைய வேள்விக்கு காவலாக வைத்துவிட்டு தன் தவத்தையும் வேள்வியவும் அவர் தொடங்கினார். கடைசியில் என்னாச்சு? தர்மம் மிகுந்த அந்த வேள்விக்கு இடைஞ்சல் பண்ண அசுரனை சுபாகுவை ஸ்ரீராமன் பாணத்தால் அழித்தார். மாரீசன் மாய்கையால் மறைந்தாலும் அவன் மீண்டும் ஸ்ரீராமனுடைய கையால் மான் மாய உருவாக எடுத்து வந்து சீதையை திரையெடுப்பதற்கு அவனே காரணமாகி அந்த மாரீசன் ஸ்ரீராமனுடைய பாணத்துக்கே இரையானான். அப்போ தவத்தையும் தெய்வ வழிபாட்டையும் யார் தடுக்கிறார்களோ அவர்கள் அசுரர்களுக்கு சமம் என்பது ராமாயணத்து மூலமாக நமக்கு விளங்கப்பட்ட உண்மை. அப்போ மனிதன் வந்து 3 விதமான குணங்களை கொண்டவராக இருக்கிறான். குணங்களை மனிதன் கொண்டு இருக்கிறான். 3 குணம் எதெல்லாம்? ராட்சச குணம், தாமத குணம், சாத்வீக குணம். 3 விதமான குணங்களை மனிதன் கொண்டிருக்கிறான். ராட்சச குணம் எதை எடுத்தாலும் பொறாமை, போட்டி, அடிதடி, கலாட்டா, சண்டை, வார்த்தையால் பிரத்தையாரை கெடுக்கிற வார்த்தை, சண்டையை மூட்டுகிற வார்த்தை, எதையும் சமாதான உணர்வு இல்லாமல் வித்தியாசமாக சிந்தித்துக் கொள்கிற தன்மை, இது எல்லாம் ராட்சச குணம். அதனால தான் அதை அசுர குணம்னு சொல்லி ஒதுக்கணும். தாமச குணம் 7 மணிக்கு போகணும், 6 மணிக்கு புறப்பட்டா தான் போக முடியும். 6 மணிக்கு புறப்பட்டு 7 மணியும் தாண்டி 8 மணி வரை இழுத்துக்கிட்டு ஒருத்தன் போனோம்னா அவன் தாமச குணம் உடையவன். உரிய காலத்தில் தன் காரியங்களை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு தயாராகாதவனுக்கு பேர் தாமச குணம் உடையவன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது தாமச குணம் உடையவனுடைய வார்த்தை அதை தடுத்து நிறுத்துவது போல் இருக்கும். நாளைக்கு நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு அடிக்கல் நாட்டுறது மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கிறோம்னு அவர் யதார்த்தமாக சொல்லுவார். ஏன் அதை இப்போ செய்கிறத விட இன்னும் 1 மாதம் கழித்து செஞ்சானு சொல்லி அவங்க ஓடால் உட்காந்து சொல்லுவான். அப்போ அவனுடைய வார்த்தை நம்முடைய எண்ணத்துக்கு தடுதல். தாமச குணம் உடையவன். என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன் 22 வயதுக்கு மேலே நடத்தினான்னு பார்க்குறேன். இல்லை அவளுக்கு 21 வயசு ஆகிடுதலா, 22க்குள்ளே நடத்தலாமே அப்படி இவர் சொல்லுவார். இந்த மாதிரி தடுதலை புத்தி உடைய வார்த்தைகளுக்கு பேர் தான் தாமச குணம் உடையவன் அப்படின்னா. இந்த சாத்வீக குணம் எப்படின்னா, ராட்சச குணம் போல முரட்டுத்தனமாக வாரவனையும் கண்டுக்கிடாமல் விட்டுருவான். நீ வாட்டு குலைச்சிக்கிட்டே இரு, நீ பிறந்த பிறப்பு ஞமலியாக பிறந்திருக்க, நாயாக பிறந்திருக்க, நீ குலைச்சிக்கிட்டே இருடா ராஜா, நான் எப்பொழுதும் போல அமைதியாக இருக்கோம்னா அவன் நம்ம கண்டுக்கிட மாட்டான். இந்த தாமச குணம் உடையவன் இவன் புத்தி இவ்வளவு தான், இவன்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, நம்ம லட்சியத்தை நிறைவேறதுக்கு என்ன பாதை உண்டோ அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி நிதானத்தோட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட இறைவன் மீது தன்னுடைய மனதை செலுத்தி விட்டு தன் காரியத்தை சித்தாக நடத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேர் சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணம் உடையவர்கள் மட்டும்தான் தவத்தை அடைந்தார்கள், ஞானத்தை அடைந்தார்கள், தெய்வ நிலையை பெற்றார்கள். சாத்வீக குணம் உடையவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் மார்க்க சக்தியையும் அடைந்து உலகத்துக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி சாத்வீக குணம் உடையவர் தான். போராட முடியாது இந்தியாவால் என்ற ஒரு நிலைமையை அறிந்து அகிம்சை என்னும் ஒரு சாத்வீக குணத்தை கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி. ஆனால் நம்மளாம் இன்றைக்கி சுதந்திரமாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா காந்தி அன்றைக்கி சுதந்திரத்துக்கு போராடி வாங்கி தந்த ஒரு விடுதலை தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். இடைப்பட்ட கொள்கையும் கலாச்சாரமும் 1000 தவறுகள் இருக்கலாம் மனிதனுக்கு. ஆனால் அத்தனையும் இருந்தாலும் அந்த சாத்வீகமாகிய அகிம்சை இந்த இந்தியாவை விடுதலை செய்ய வைத்தது என்பது தான் புனிதமானது. அதனால் சாத்வீக குணம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் இருந்தது. ஆனால் தான் இன்றைக்கி உலகமே ஸ்ரீராமரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மகான்களை, மகா முனிவர்கள் சாத்வீக குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதனால தான் இறந்த பிறகு கூட அவங்க சமாதியை போய் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க வாழ்ந்து சென்ற வழிமுறைகள், அவங்க வாழ்ந்து சென்ற நெறிகள், அவங்க நமக்கு காட்டிய அமைதி மிகுந்த ஒரு பாடம். அந்த சாத்வீக குணத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய தன்மைகள். மகாவிஷ்ணுன்ற மட்டும் சாத்வீக குணமும் இருந்துச்சு, சாதுரிய குணமும் இருந்துச்சு. அவர் சாத்வீகமாக பொறுமையாக மட்டும் இருந்துக்கிடலை, அதில் நுண்ணறிவையும் அவரை பயன்படுத்தினார். மிகவும் அருமையாக அவர் பயன்படுத்தினார். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். அபிமன்யு அர்ஜுனனுடைய பிள்ளை,
ஆனால் அர்ச்சுனன் யார் என்றால் கிருஷ்ணருடைய கூட பிறந்த தங்கையினுடைய மகன், கிருஷ்ணருக்கு சொந்த மருமகன். ஆனால் அவனுடைய பிறப்பை பற்றி அவருக்கு தெரியும். அபிமன்யு குறைந்த வயதிலேயே ஒரு அகால மரணத்தை அடைவான் என்ற உண்மை கிருஷ்ணருக்கு தெரியும். அதை தெரிந்த பிறகு கூட தன் தங்கையிடமோ அர்ச்சுனனிடமோ பாண்டவர்கள் யாரிடமும் அந்த வார்த்தையை அவர் வெளியே சொல்லவே இல்லை. தன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டார். ஏன் சொல்லலை? நிம்மதியாக வாழக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் போய் நாளைக்கு உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்மறையான வார்த்தையை சொன்னால் அவங்க உள்ளம் புண்பட்டுரும். அதனால் இருக்கும் வரை அவங்கள சிறப்பாக கொண்டு போகிறது சரியானது என்று நினைத்து கிருஷ்ணர் அந்த விஷயத்தை சொல்லாமலே தன் உள்ளத்துக்குள்ளே மடக்கி வைத்திருந்தார். ஆனால் பாண்டவர் சகாப்தத்தின் போரில் துரியோதனாதியர்கள் மிகவும் ஒரு பெரிய பத்மயூகம் என்கிற ஒரு பெரிய வியூகத்தை அனுப்பி அந்த வியூகத்தின் அமைப்புக்குள்ளே போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அன்றைய சூழ்நிலை கிருஷ்ணர் அதுக்கு முன்னால் இணைஞ்சார்னா குண்டோதரன் என்னும் ஒரு அசுரனை கொல்வதற்காக அர்ச்சுனனை கூட்டிக்கிட்டு தனியாக கூட்டு போயிட்டார். ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும் மறுநாள் போர் அபிமன்யு பண்ண போகிறான், இந்த போரில் அபிமன்யு இறந்துருவான். ஆனால் அது அர்ச்சுனனுடைய மகன். ஆனால் இந்த நேரத்தில் அர்ச்சுனன் இங்கே இருந்தால் அப்படி சொன்னால் அது வேறு மாதிரி போராக மாறிடும், தர்ம போராக இருக்காது. அதனால் அர்ச்சுனனை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு போய் திசை மாற்றி கொண்டு போகிறது மிக நல்லது என்று நினைத்து அர்ச்சுனனை நுண்ணறிவோட இடமாற்றி கூட்டு போயிட்டார். அங்கே அந்த அசுரனை கொன்றுவிட்டு வருகிற பொழுது கிருஷ்ணருக்கு தெரிந்து விட்டது அபிமன்யு இறந்து விட்டான் என்று. இதை எப்படி இந்த அர்ச்சுனனை உணர்த்துவது, எப்படி இந்த அர்ச்சுனனுடைய ஆவேசத்தை தடுப்பது? தன் பிள்ளை இறந்து விட்டான் என்று தற்கொலை செய்ய நினைத்து விடுவானே, இவனை அழிக்காமல் காப்பது எப்படி? அப்படி என்ற எண்ணத்தையெல்லாம் கிருஷ்ணர் மனதில் கொண்டு அருமையாக வரும்பொழுது தேர ஒரு இடத்துல நிறுத்தி, அர்ச்சுனா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை அழைத்து, ஒரு வயோதிக அந்தணனை போல நீ வா, அக்னியை வளர்த்து விடு, அதில் இறந்து சாகதுக்கு நீ போகிறது போல போ. ஏன்னு கேட்டால் உனக்கு ஒரே ஒரு மகன், அவன் இறந்துட்டான், அதனால் நான் அக்னியில் இறக்க போகிறோம்னு நீ சொல்லு. அந்த நேரத்தில் அர்ச்சுனன் 2 வார்த்தை பேசுவான், அதுக்கு நீ சவாலாக சத்தியமாக 2 வார்த்தையை வாங்கின்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அது தேவேந்திரனை வர சொல்லி அந்தனராக ஒருவருக்கு எடுத்து அக்னியை வளர்த்து உள்ளுக்கு போகக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர், அதோ அர்ச்சுனா யாரோ ஒரு அந்தனர் பாரு அக்னி பிரவேசம் பண்ண போகிறார், வா போய் தடுக்கலாம் அப்படின்னு அர்ச்சுனனை கூட்டு போகிறார். அப்படி கூட்டு போகிறோன்னே, ஐயா நில்லுங்கள்னார் அர்ச்சுனன். ஏனப்பா அர்ச்சுனா என்னை நிறுத்துகிறாய், நீங்கள் ஏன் இந்த ஒரு முடிவெடுக்க வந்தீர்கள், இது தவறு அல்லவா அப்படின்னு கேட்டார். என்ன தவறு? ஆசைக்கு ஒரே ஒரு மகன், இந்த உலகில் அவன் என்னை காப்பான் என்று பாசத்தோடு வளர்த்து வந்தேன், அவனே இறந்து விட்டான், இனி யாருக்காக இந்த உலகத்தில் நான் உயிரை வைத்திருக்க வேண்டும், யாருக்காக நான் வாழ வேண்டும், ஆகையினால் நான் அக்னிக்கு நான் இரையாகப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்தனர் சொன்னார். உடனே அர்ச்சுனன் நீதி சொன்னான், இறந்து விட்ட ஆத்மா புண்ணியம் அடைவதற்காக இந்த பூவுலகிலே காத்திருந்து தான தர்மங்களை செய்து அடுத்த பாவம் வராமலும் அடுத்த பிறப்பு பிறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் தர்ம காரியத்தை செய்யாமல் நீங்களும் போய் தற்கொலை செய்கிறீர்களே ஐயா, இது தவறல்லவா அப்படின்னு அர்ச்சுனன் அந்த அந்தணரை கேட்டான். அந்தனர் சொன்னார், அர்ச்சுனா மிகவும் அருமையாக பேசுகிறாயப்பா, உனக்கு ஒரு மகன் இருந்து அவன் அப்படி இறந்து விட்டால் நீ இதை போல தற்கொலை செய்ய முடிவெடுப்பாயா எடுக்க மாட்டாயான்னு கேட்டார். நிச்சயமாக எடுக்க மாட்டேன் அர்ச்சுனன் சொல்கிறார். நிச்சயமாக தற்கொலை செய்ய முடிவெடுக்க மாட்டேன், என் மகனுடைய ஆத்மா நல்ல வாழ்வதற்காக தான தர்மம் செய்வேன், யார் அளித்தார்களோ அவர்களை பழி வாங்குவேன், ஆனால் இந்த முடிவு எடுக்க மாட்டேன் அந்தணனார். அப்படி நீ எடுக்க மாட்டாய் என்றால் அந்த அக்னியில் எனக்கு சத்தியமணி கொடு, நான் இப்பொழுதை சாவை நிறுத்தி விடுகிறேன். உடனே அர்ச்சுனன் பார்த்தார், சரி உன் உயிரை காப்பதை நான் தர்மம் என கருதுகிறேன், இந்த அக்னி சாட்சியாக என் மகன் இறந்தாலும் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் அந்தணரே, இது சத்தியம்னா. செய்ய வச்சது யாரு? கிருஷ்ணர். உடனே அந்தணர் மறைந்தார். கிருஷ்ணன் அர்ச்சுனன் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய நாடே இருளடைந்திருந்தது. எல்லாம் பார்த்தான், தன் மகனாகிய அபிமன்யு இறந்து விட்டான். கடினமான வேதனை தாங்க முடியவில்லை. இனிமேல் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படி என்று நினைத்து தீ வளர்த்து நான் சாக போகிறோம்னு சொல்லி அர்ச்சுனன் இறங்க போனான். அந்த அந்தனர் அங்கிருந்து ஓடி வந்தார். அர்ச்சுனா நில் அப்படின்னா. அந்தனரே, அன்று என்னிடம் அக்னி சாட்சியாக சத்தியம் செய்தாயே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டான். ஆமாம், சத்தியம் தவறக்கூடாது, எனக்கு இப்பொழுது உணர்ந்து கொண்டேன்,
ஆனால் ஒன்று உரைக்கிறேன், என் மகன் அபிமன்யு இறப்பதற்கு யார் காரணமாக இருந்தானோ அவனை வதைத்துவிட்டு நான் இந்த உலகத்தில் ஜீவிப்பேன். ஆனால் இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன் அவனை நான் அழிக்கவில்லை என்றால் சத்தியம் தவறினான் என்ற ஒரு சொல்லுக்கு இழிவாகி அக்னியில் பிரவேசம் ஆவேன் என்று சொல்லி அர்ஜுனன் சவால் விட்டார். அதே மாதிரி மாலைக்குள்ளே அந்த போரில் யார் காரணமாக இருந்தானோ அபிமன்யு இறக்கிறதுக்கு அவனை அழைத்து விட்டார். வெற்றி வாகை சூடினான். இதெல்லாம் சாத்வீக குணமும் சாதுரியத்தன்மையும் உடையவர்களுடைய செயல்கள். இந்த மாதிரி சாதுரியமும் சாத்வீகமும் வரணும்னா மனம் பக்குவம் அடையணும், மனசு அடங்கணும். 1000 பேர்கள் நமக்கு துயரம் கொடுத்தாலும் எதிர்ப்பு கொடுத்தாலும் அறிவுரை சொன்னாலும் நம்முடைய லட்சியத்துக்கு அது இடையூறாக இருக்கா அதை கண்டுகொள்ளாத அளவுக்கு நம்ம மனதை கல்லாக்கிடணும். நாம் எடுத்த லட்சியம் நிறைவேறதுக்கு என்ன உறுதி உண்டோ அந்த உறுதியிலிருந்து பிறடாத மனதின் உறுதி நமக்கு வேண்டும். அதான் மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் பாட்டு. வாக்கினில் இனிமை வேண்டும், நோக்கினில் தெளிவு வேண்டும் அப்படிலாம் பாடுறாரு பாரதியார். வாக்கில் இனிமை இருக்கணும், நோக்கில் தெளிவு இருக்கணும், நல்ல பார்வையோடு பார்க்கணும், கெட்ட அபிப்பிராயத்தோடு ஒருத்தரை பார்க்கணும். இவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற நோக்கம் வந்துடக்கூடாது. இவனுக்கு எடுப்பது எப்படான்னு வெறித்து பார்க்கக்கூடாது. அதான் நோக்கினில் தெளிவு வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், மனதிலே உறுதி வேண்டும். இதெல்லாம் பாரதியினுடைய வாக்கு. அதனால் மனதை அடக்கி விட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதான் மனதை வென்றவன் மகானாவான். நமக்கு கடவுள் மனத்தை கொடுத்துருக்கான், ஆசைப்பட்ட மனத்தை கொடுத்துருக்கான். அதையே சேர்ந்து அல்லல் படுகிற மனசையும் சேர்த்து கொடுத்துட்டான். இந்த அல்லலும் தீரணும், ஆசையை நிறைவேறணும், அலமோதிக்கிட்டு வரோம் நம்மெல்லாம். அதனால் ஆண்டவனை தரிசனம் செய்வதற்கு மனதை உறுதி கொண்டு மாசற்ற மனமாக நம் மனதை வைத்து யாராலும் பாதிக்கப்படாத உள்ளம் உறுதி மிகுந்த மனமாக வைத்து இறைவனிடம் நம்முடைய கோரிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றும் வரை விடாப்பிடியான பக்தியும் பரவசத்தன்மையும் தெளிவான உணர்வோடு ஆண்டவன் மீது வைத்திருந்த அன்பை அகலாது காத்து எத்துயரையும் தடுத்து நிறுத்துகின்ற தூயவனாகிய மாயவனை நம் மனம் நிறைந்த கோயிலுக்குள்ளே நிறைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று உணர்த்தி வாழ்த்துவோம்.